வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். சாம்சங் கேலக்ஸி டேப் S8 நாங்கள் புது டேப் S8 சீரீஸில் என்ட்ரி லெவல் டேப்லெட் LCD ஸ்க்ரீனோட. ஏன்னா மற்ற எல்லாமே AMOLED ஸ்க்ரீன் இருக்கு. என்ட்ரி லெவல்னா காசு அதிகம் தான் இருக்கு. A சீரிஸ் கிடையாது, அதுதான் அளவு கிடையாது. S சீரிஸோட டேப்லெட். கீபோர்டும் ஆஃபர்ல வந்து கீபோர்டும் ஃப்ரீயா வருது. ப்ரீ ஆர்டர் பண்ணீங்கன்னா ஃப்ரீயா வருது. அன்பாக்சிங்ல என்னெல்லாம் இருக்கு, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டைமா Snapdragon 8 Gen 1 இதுக்கு முன்னாடி 888 இருந்துச்சா. எப்படியும் டேப்னாலே ஹை அண்ட் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டு. ஸோ இதில் போன ஜென்ரேஷனோட இந்த எப்படி இருக்குது, அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஹீட்டிங் இருக்கா டேப்லெட்டில், த்ராட்லிங் பண்ணியிருக்காங்களா, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அன்பாக்சிங். முதல்ல ப்ரைஸ் என்ன? பிரைஸ் இதுல போட்டிருக்கு 66,999. சோ 67,000 போட்டிருக்கு. ஒரிஜினல் பிரைஸ் வந்து 58,999க்கு இப்போ இதுல வாங்கிடலாம். சாம்சங் ஸ்டோர்ல இருந்து ப்ரீ ஆர்டர் பண்ணலாம். இப்போ ப்ரீ ஆர்டர் பண்ணனா 58,999. இது வந்து 8GB 128GB வைஃபை மாடல், அதுதான் நம்ம கிட்ட இருக்கு. இதுல 5G மாடலும் வருது. இதோட 8,128க்கு வந்து 71,000. ஸ்டோரேஜ் வெர்ஷன்ஸ் வேற ஏதாவது எதுவுமே கிடையாது, வெறும் 8,128 அவ்வளவுதான். இதுலயும் S8 Plusலயும் அதே தான். 8,128 75,000. அதே 5G மாடல் வந்து 88,000. அது அல்ட்ரா மாடலும் இருக்கு. 1 lakh மேல, அதெல்லாம் 1 lakh மேல போயிடும். 1,09,000, 1,33,000. அது வந்து 12GB 256GB. இது மட்டும் தான் 8,128 இருக்கு. எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் ஸ்லாட் ஏதாவது இருக்கா? செக் பண்ணோம். ஆக்சுவலி இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அன்பாக்சிங். வேற பாக்ஸ் வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ செம்ம ஸ்லிம்மா இருக்கு. கண்டிப்பா தெரியும் சார்ஜர் இல்ல பாக்ஸ்ல. அதுக்கப்புறம் கிராஃபைட் கலர் 45 வாட் சப்போர்ட் இருக்கு. ஆனா 45 வாட் சார்ஜர் எவ்வளவு ஆயிரும்? இதுக்கு இருக்கா இல்ல அல்ட்ராக்கு மட்டும் 45 வாட் இருக்கா? எல்லாத்துக்குமே இருக்கா? சரி, ஓகே. பாக்ஸ்லயே இந்த பென் ஃபேப்ரிக் ஆர்மர் அலுமினியம். அது வந்து என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, அதனால பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டாங்க. சார்ஜ் பண்றதுக்கு இப்படி சார்ஜ் பண்ணணும். ஆனா ஸ்டோர் வந்து இப்படி ஸ்டோர் பண்றது இப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்க வச்சுக்கலாம். இங்க சார்ஜ் பண்றது வந்து பின்னாடி சார்ஜ் பண்ணணும். சரி, டேப் எங்க வைக்கலாம்? வேற என்ன பாக்ஸ் வேற என்ன இருக்கு? வெறும் பேப்பர் ஒர்க் தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. கேபிள் இருக்கு. எங்க கேபிள் இருக்கும்ல? ஆமா, டைப் C to C கேபிள் இருக்கு. இது பேப்பர் ஒர்க். இது வந்து சிம் இஜெக்டர் டூல். ஒயிட் கேபிளா? யூஸ்வலி பிளாக் கேபிள் தான் கொடுப்பாங்க. இப்போ ஒயிட் கேபிள் இருக்கு. C to C தான் மோஸ்ட்லி 45 வாட் வரைக்கும் சப்போர்ட் இருக்கணும். சார் வேல்யூ கிடையாது, ஏன்னா இது 4G இல்ல, 5G இல்ல. ஆமா, எதுக்கு இது இருக்கு? இது அங்க இருக்கு ஸ்லாட். அப்போ இது இருக்குமே, எக்ஸ்பாண்டபிள் ஸ்டோரேஜ் இருக்கணும். ஏன்னா கண்டிப்பா இருக்கணும். 128GB வச்சும் ஒரே ஒரு மாடல் வச்சுன்னா விற்காது. நிறைய பேருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வேணும். ஸோ எக்ஸ்பாண்டபிள் மெமரி இருக்கு. ஓகே. டம்மி ப்ரோசம் இருக்கு. அப்ப மோஸ்ட்லி மேனுஃபேக்சர் பண்ணும்போது பண்ணுவாங்க, ஆனா இது கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி இதே யூனிட் தான் இருக்கும், ஆனா எனேபிள் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான். ஓகே. 5G ரேடியோஸ் அதுல இருக்கும். இதுல இருக்கும், சான்சஸ் இருக்கு. ரைட். ஓகே. எப்படி இருக்கு டிசைன்? செம்ம தின்னா இருக்கு. 503 grams, 6.3 mm தின்னஸா. ஸ்கிரீன் சைஸ் வந்து 11 inch. மற்ற எல்லாமே 12.7, 14.6 இருக்கு. இது வந்து கொஞ்சம் சின்னது, 11 inch. இது குவாட் ஸ்பீக்கர்ஸ் ஹோல்ஸ் இருக்கு, ஆனா டுவல் ஸ்பீக்கர்ஸ் தானே இருக்கு உள்ள. டுவல் ஸ்டீரியோ அப்படி இத போட்டுருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஐ திங்க் டேப் S8 அல்ட்ரால மட்டும் தான் குவாட் 45 வாட் சார்ஜிங் இருக்கு. 8000 mAh பேட்டரி இருக்கு. 45 வாட் சார்ஜிங் இருக்கு. குவாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்ல, எல்லாத்துலயுமே குவாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். ஓகே, சூப்பர். இது ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரா? ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் மேல இருக்கு. ஆமா, அதுலலாம் வந்து ஏன்னா இது LCD ஸ்கிரீன்ல, மத்த எல்லாம் OLED டிஸ்ப்ளே இருக்கு. சோ இது இருக்கு. மத்தபடி 13MP கேமரா இருக்கு. அல்ட்ரா வைட் இருக்கு. ஃப்ரண்ட் ஃபேசிங் ஒன்னு தான் இருக்கு. ஆனா அல்ட்ரால வந்து அந்த கண்ணு மாதிரி வச்சு அந்த டுவல் இது ரைட் நாட்ச் இருக்கு இதுல. எவ்வளவு காமெடி. சரி, ஓகே. நம்ம பூட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை ஓபன் பண்ணிடு. கரெக்ட். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை ஃபிட் பண்ணி பார்க்கலாம். கீபோர்டு ஒரு டெக்ஸ் கனெக்ட் பண்ணா ஒரு லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுதான் அவங்க சொல்லுவாங்க. ஆனா டெக்ஸ் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல இதுவும் இருக்கு, அந்த போகோ பின்ஸ் இருக்காமா, பாட்டம்ல இருக்கு. அப்படியே இருக்கு டாக் பண்றதுக்கு. ப்ளூடூத் வச்சு கனெக்ட் பண்ணலாமா? பவர் அந்த USB-C போர்ட் பாருங்க, சென்டர்ல இல்ல, ஏன் தெரியல.
பாட்டம்ல கொஞ்சம் சைடுல இருக்கு. ஆமா, மேபி அது எல்சிடி பேனலால திக்னஸ், அது டிஸ்பிளேயோட திக்னஸ் அதிகமா இருக்குமோ. அது வந்து 5.5 mm. இது அல்ட்ராவா? அல்ட்ரா இதோட தின்னரா இருக்கா? இதோட தின்னு 6.3. இதோட விலை எவ்வளவு போடுச்சு? இந்த பாக்ஸ்ல வந்து இந்த பாக்ஸ்ல இதோட விலை 13,999 போட்டிருக்கு. ஆனா ப்ரீ ஆர்டர் பண்ணும்போது கீபோர்ட் கவர் வர்த் 9399 போட்டிருக்கு. சோ அதோட விலை. ஆனா இதுலயே போட்டிருக்கு சூட்டபிள் ஃபார் S7, tab S7, S7 5G, S8, S8 5G. சோ பழைய மாடல் இருந்தாலும் அதே டிசைன் தான் இருக்கும் மோஸ்ட்லி. இல்லனா அதே டிசைன் மட்டும் இல்ல, ஏன்னா இது எனிவே ஸ்கிரீன் சைஸ் சேமா இருக்கும். மேபி டிசைன் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. எனிவேஸ் குவிக் ஸ்டார்ட் கைடு இருக்கு. அதுக்கப்புறம் வேற அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. டாக் இது மேக்னெட்டிக்கா டாக் ஆகணும்ல? இங்க இருக்கு. அவ்வளவுதான். ஓ இது எப்படி இருக்கு, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஃப்ரண்ட்ல வந்து பாப்போம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. UI இது இப்போ Android 12L இல்ல, நார்மல் Android 12 தான் இருக்கு. இப்பதான் வந்திருக்கு. ரைட். சோ சாம்சங்கோட வெர்ஷன் தான் இருக்கு. இதுல இப்போ ப்ரீலோட் ஆப்ஸ் நிறைய இருந்துச்சுல. ரைட். ப்ரீலோட் ஆப்ஸ் அவங்க சாம்சங் எல்லா ஆப்ஸும் இருக்கு. சாம்சங்கோட ஆப்ஸ் இதுல இருக்கு. அது தவிர ஏதாவது பென் அப்னு ஒரு ஆப் வீடியோலாம் அவங்க போட்டதா? இல்ல, பிரைம் வீடியோ நான் இன்ஸ்டால் பண்ணது. நெட்ஃபிளிக்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு. ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல HDR சப்போர்ட்லாம் இருக்கா? இருக்கணும். ஃபுல் HD HDR கேப்பபிலிட்டிஸ் நன் இல்ல. ஆனா மோஸ்ட்லி எல்சிடி இந்த லோன் இது பிளான்னால இருக்கலாம். ஆனா மேபி S20 ஏதாவது tab S8 அல்ட்ரால மேபி கண்டிப்பா இருக்கணும். அது தவிர வேற என்ன? டிஸ்ப்ளே செட்டிங்ஸ் UI இப்படிதான் இருக்கும். சோ போன்ல மாதிரி தான் இருக்கும் UI. ஆனா செட்டிங்ஸ் டிஃபரெண்ட் ஆகுது டேப்லெட்ல. அது சாம்சங் முன்னாடியே பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மோஷன் ஸ்மூத்திங் அடாப்டர் 120 Hz தான் இது. ஸோ 60 Hz போடலாம், இல்லைனா 120 Hz. 120 Hz ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியாது. ஸ்க்ரீன் மோட் விவிட்ல இருக்கு. வேற என்ன யூனிக்கான ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச், ஸ்மார்ட் செக்யூரிட்டி பேட்ச் வந்துருச்சா? இதுல இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்துச்சு. ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் ஃபர்ஸ்ட் ஜனவரியில தான் இருக்கு. இப்போ ஸோ டேப்லெட்ஸ்க்குலாம் அவ்வளோ கொஞ்சம் ஸ்லோவா வருது. ஆமா, ஆல்ரெடி S22 அல்ட்ரால அண்ட் S22ல ஆல்ரெடி மார்ச் செக்யூரிட்டி பேட்ச் கூட வந்துருச்சு. ஆனா டேப்லெட்ல இன்னும் ஜனவரியில தான் இருக்கு. கூட சீக்கிரம் வந்துடும் மோஸ்ட்லி. ஆனா One UI 4.1ல தான் இருக்கு. ஸோ அதோட One UIல லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எங்க இருக்கு? மேல இருக்கா? அது 3 சென்சார், 3 தானே கான்ஃபிகர் பண்ண முடியும். ஆமா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த இது கெபாசிட்டிவ் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் டாப் ரைட்ல இருக்கு. டாப் ரைட்டா நீங்க வந்து மந்தபடி பார்த்தோன்னா ஃபாஸ்டா தான் இருக்கு. ஆனா 3 தான் போட முடியும். எங்க இருக்கு? 3 தான் இருக்கு. ஸோ ஏன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு தெரியல. ஆனா நார்மல் கேலக்ஸி ஃபோன்ஸ்ல 5 வரைக்கும் ஆட் பண்ணலாம். முன்னாடிலாம் 10 இருந்துச்சு. ஏன் 3 போடலாம், 3 மட்டும் போட முடியாதுன்னு தெரியல. ஆனா 3 ஃபாஸ்டா இருக்கு. செக் பண்ணலாம், டேப் பண்ணும். சரியா? ஓகே. தவிர ஃபேஸ் ரெகக்னிஷன் கூட இருக்கு. ஆனா அது ஃப்ரண்ட் ஃபேசிங் இது அந்த நார்மல் RGB சென்சர் தான். ஸோ அது அவ்வளோ செக்யூரா இருக்காது. சரி, இது வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு? இருக்கு. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும் HDR. அவ்வளவுதான். இல்ல டேப்லெட்னால பார்ஸ் வரும் ஃபுல்லா. ஆனா ஐபேடோட கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஐபேட் இதோட கொஞ்சம் ஸ்கொயரா இருக்கும் டிஸ்ப்ளே. இது கொஞ்சம் லெங்தா இருக்கு. நல்ல குவாலிட்டினா HDR கண்டென்ட்லாம் வேற லெவல்ல இருக்கு. அதான் LCD இருந்தாலும் சாம்சங்கோட குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் யூசுவலா சாம்சங்ல இருந்து AMOLED தான் இருக்கும். ஆனா அவங்களோட தான் நீங்க LCD பேனல் குவாலிட்டி நல்லா இருக்கு. AMOLEDனா காசு அதிகம். ஆமா, காசு அதிகம். டேப் S8 அல்ட்ரா, S8 பிளஸ்ல AMOLED தான் இருக்கு. ஆனா வெறும் S8ல மட்டும் இதுதான். சரி, அப்புறம் NCS இந்த குவாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இது நல்லா இருக்கணும். ஸ்பீக்கர்ஸே வைப்ரேட் ஆகும். செமையா இருக்கு. இதுவும் AKG டியூனிங் வேற இருக்கு. டால்பி அட்மாஸ் இருக்குல்ல? டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு. அது எனேபிள்டா இருக்கும். டால்பி அட்மாஸ் சப்போர்ட் வேற இருக்கு. ஓகே. கேமரால என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு? 2 லென்ஸ் இருக்கு.
டுவல் கேமரா செட்டப் இருக்கு பேக்ல, வைட் ஆங்கிள் இருக்கு, அல்ட்ரா வைட் இருக்கு. வீடியோ 4K 30 மட்டும் தான் இருக்கு, 4K 60 இல்ல. 1080p 60 இருக்கா? 1080p 60 கூட இல்ல, 1080p 30 தான் இருக்கு. எல்லாமே 30 இருக்கு. HD 30, Full HD 30 இல்லனா UHD 30 அது மட்டும் தான் இருக்கு. ஃப்ரண்ட் கேமரால Full HD மட்டும் தான் இருக்கு. கேமரா சாம்பிள்ஸ் 2-3 சாம்பிள்ஸ் வேணா போடலாம், அதை எப்படி செக் பண்ணுங்க. எனிவே டேப்லெட்ல நீங்க கேமராலாம் பார்க்க கூடாது, வெறும் ஃப்ரண்ட் கேமரா தான் மெயினா இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். ஏன்னா நீங்க வீடியோ கால் பண்ணும்போது கரெக்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, வீடியோ கேமரா பொசிஷன் நல்லா இருக்கு. இந்த இதெல்லாம் இருக்கு. ஐபேட்ல இன்னும் சைடுல காமும், ஸோ அந்த பிரச்சனை இருக்காது. சரி, அப்படியே இந்த கீபோர்டு எடுத்து வச்சு டெக்ஸ் மோட். கீபோர்டு இதான் டேப்லெட், சாம்சங் டேப்லெட்ஸோட பெனிஃபிட். அதனால அப்படியே செட் பண்ணிக்கலாம். கீபோர்டு இது புக்கு கவர் ஸ்லிம், அது ஐ திங்க் வேற 2-3 மாடல்ஸ் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் இது வந்து ரிஃப்ளெக்ஷன் பயங்கரமா அடிக்குது. அது டேப்லெட் ஆங்கிள்னால மேபி நான் இப்போ ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அடிக்கல, ஆனா அந்த இதுல இருந்தா ரொம்ப நிறைய ஆங்கிள் மாத்த முடியாது. இல்ல, ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் தான் இருக்கு. சோ அதனால அப்படி வச்சா ரிஃப்ளெக்ஷன் பயங்கரமா அடிக்குது. ரைட், சோ நான் மாத்தி வைக்கிறேன். டெக்ஸ் மோட் இப்போ வந்து ஷார்ட்கட் என்ன ஷார்ட்கட்? கமாண்ட் W ன்னு ஒரு ஷார்ட்கட் போட்டா டெக்ஸ் மோட்ல போடும். இல்லனா ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணலாம். நீங்க கீபோர்ட் கனெக்ட் பண்ண உடனே டெக்ஸ் மோட் போடணும், அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் சாம்சங் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து கூகுள் குரோம் எல்லாம் போனா அப்படியே டெஸ்க்டாப்ல எப்படி கூகுள் குரோம் இருக்கோ அந்த மாதிரி வந்துடும் ஃபுல்லா. யூடியூப்லாம் அதில் வேற மாதிரி இருந்துச்சா, இதில் வந்து அவ்வளோதான். மல்டி டாஸ்கிங்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் டெக்ஸ் மோட் போட்டால். இதெல்லாம் டிரான்ஸ்பரன்சிலே மாற்றலாம், ஏன் தெரியல, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. ஆமாம், மல்டி டாஸ்கிங் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். ரைட்டு. கீபோர்டு ரொம்ப குட்டியாக. கீபோர்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? கீபோர்டு இப்போ இது நார்மல் கீபோர்டு இல்லை, அவங்க புக் கவர் ஸ்லிம்னால கீபோர்டு இன்னும் கொஞ்சம் ஸ்மாலராக இருக்கு. கீஸ் நல்லா இருக்கு ப்ரெஸ் பண்றதுக்கு, ஆனா சைஸ்னால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் மட்டும் தான், சின்ன ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் மட்டும் தான் இருக்கு. ஆனா நீங்க குயிக்கா மெயில்ஸ் ரிப்ளை பண்ணணும், டெக்ஸ்ட் எல்லாம் குயிக்கா டைப் பண்ணணும்னா இது ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஆன் ஸ்கிரீன் கீபோர்டோட பெட்டரா இருக்கு, ஏன்னா ஆன் ஸ்கிரீன் கீபோர்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு டைப் பண்றதுக்கு. ஆனா அதுதான் அதுமே கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெட்டரா இருக்கும். பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு இதுக்கு இப்போ வரைக்கும்? பேட்டரி லைஃப் ரொம்ப பெரிய பேட்டரி இருக்கு. ஸோ சார்ஜிங் ஸ்பீட் அதான் 45 வாட் இருக்கு. சப்போர்ட் 45 வாட் சப்போர்ட் இருக்கு. ஆனால் பாக்ஸில் சார்ஜர் இல்லை, ஸோ உங்களோட ஓன் சார்ஜர் தான் யூஸ் பண்ணணும். இது வரைக்கும் சார்ஜிங் ஸ்பீடு நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 2 hours, என்ன 2 hours மேலே, ஆல்மோஸ்ட் 3 hours எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு ஆல்மோஸ்ட் 100% ஃபுல்லாகிறதுக்கு. எனவே நான் ஏர்லி டெஸ்டிங் தான் பண்ணியிருக்கேன், ஸோ தெரில ஃபுல்லாக. சரி, அவ்வளோதான். வேற எதுவும் இதில் இருக்கு? ஆனால் இந்த பென் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இடம் இருக்கு. அது கவர்லேயே ஒரு இடம் இருக்கு. ஓப்பன் பண்ணா அது உள்ள அப்படியே செட் பண்ணி. ரைட். அது தவிர நம்ம எஸ் பென் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது அதே எஸ் பென் டெக்னாலஜி தான் யூஸ் பண்றாங்க கேலக்ஸி. அந்த அளவுக்கு லேட்டன்சி எல்லாம் அந்த அளவுக்கு இதுவா இருக்காது, கம்மியா இருக்காது. ஸோ ஆனா இன்னும் போன இதோட கம்பேர் பண்ணது நல்லா இருக்கு ஃபீச்சர்ஸ். ஸோ அப்படியே ஒரு கேமும் ஒன்று செக் பண்ணிடுவோம், அதுவும் ரன் பண்ணி எவ்வளோ ஏதாவது லேக் இருக்கா, ஏதாவது டவுன் த்ராட்லிங் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு செக் பண்ணி அப்படியே முடிச்சுப்போம். ஓகே டென்ஷன் இம்பாக்ட் ஒரு டேப்லெட்ல 11 இன்ச்சு ஃபுல் ஹை கிராஃபிக்ஸ்ல தான் இருக்கு. 60 FPS கிடைக்குது, மேல இருக்கு. ப்ரெஸ் பண்ண முடியாதா? இல்ல, சின்னதா இருக்கு. எதுனா பவர் எது நிறைய எடுக்குது? ரெட் கலர்ல இருக்கு. அது CPU யூசேஜ், GPU யூசேஜ் ரெண்டுமே ரெட் கலர்ல இருக்கு. ஆமா. ஹீட்டிங் ஏதாவது தெரியுதா? பேக்ல தான் கேமரா மாடல் பக்கத்துல ஒரு ஹாட்ஸ்பாட் மாதிரி இப்போயே தெரியுது கேம் ஸ்டார்ட் பண்ண உடனே. லாக் ஒரு மாதிரி ஏதோ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி லைட்டா. அது இதுவா? அது கேமோட இது. பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸ்னாப்டிராகன் 8 ஜென்வனுங்க. டவுன் த்ராட்லிங் பண்ணியிருக்காங்களா இல்லையா? நிறைய ரிவ்யூஸ் சொல்லியிருக்காங்க டவுன் த்ராட்லிங் பண்ணுறாங்கன்னு. இது வரைக்கும் ஃப்ரேம் ரேட் இன்னும் 57 இதோட பெட்டராக இருக்குது ஆக்சுவலி. அல்ட்ராவோட பெட்டராக, S22 அல்ட்ராவோட பெட்டராக இருக்குது கொஞ்சம். ஏன்னா அதில் 45 தான் இருந்துச்சு, 45, 50 இருந்துச்சு. லைட்டாக இதுவாகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது கிராஃபிக்ஸ் பிரச்சனையா என்னன்னு தெரியல, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. தெரில இதோட கேமிங் வீடியோ போடணுமா இல்லையா, ஃபுல் கேமிங் வீடியோ போடணுமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா கம்பேரிசனுக்கும் நம்மளுக்கு இது இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆமாம், இதுதான் வந்து சாம்சங் கேலக்ஸி டேப் S8 அதோட
அன்பாக்சிங் அண்ட் ஒரு குட்டி கேமிங் வீடியோ. டெக்ஸ் மோடும் செக் பண்ணியிருப்பீங்க. கூட சீக்கிரம் ஃபுல் ரிவ்யூவும் வருது, அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சியூசன் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.